விண்ணமுதும் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். ஆலயத்திற்கு போகிறவர்கள், கிறிஸ்தவர்களாக வாழ்க்கையை நடத்துகின்ற நம்மிலே பலருக்கு சங்கீதங்கள் நன்றாக தெரியும். சங்கீதங்களை எழுதியவர் யார் என்று கேட்டால் நாம் எல்லோரும் தைரியமாக தாவீது என்று சொல்லுவோம். தாவீது ராஜா எழுதிய சங்கீதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகின்ற பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒரு உதவியாக, அது ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், ஒரு வீட்டிலே ஒருவர் புது வீட்டை வாங்கி வீட்டிற்கு போவதாக இருக்கலாம், அல்லது ஒருவருடைய மரண வீடாக இருக்கலாம், ஒரு திருமணமாக கூடி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சங்கீதம் அந்த சூழலுக்கு பொருத்தமான ஒரு சங்கீதமாக இருக்குது. சங்கீதங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் பொதுவாக வாசிக்கப்படுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நாம் கூட பல நேரங்களிலே அந்த சங்கீதங்களை நம்முடைய மனதிலே ஆறுதலுக்காகவும் தைரியத்திற்காகவும் நாங்கள் வாசிப்பது வழக்கம். அந்த சங்கீதங்களுக்கூடாக நான் சந்தித்த பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியத்தையும் உறுதியையும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அப்படியான ஒரு சங்கீதத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சங்கீதத்திலிருந்து அந்த சங்கீதத்தை எழுதிய தாவீது ராஜாவை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சங்கீதம் 42வது சங்கீதம். நீங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால், ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய வேதாகமத்தை திறந்து 42வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீது ராஜாவை பற்றி இன்னும் ஒரு பரிமாணத்தை நமக்கு தருகிறது. அந்த பரிமாணம் என்ன? தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று எழுப்புகிறார். அந்த கேள்வி என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே நான் சில சவால்களை சந்திக்கிறேன். என்ன சவால் என்பதை அவர் சொல்லவில்லை. அந்த சவால்களை சந்திக்கின்ற நேரம் அவர் கடவுளத்திலே போய், கடவுளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சில சவால்களை சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது கடவுளிடமிருந்து எந்த மறுமொழியும் வரவில்லை. கடவுளிடமிருந்து இவர் கேட்கின்ற கேள்விக்கு மறுமொழி வராமல் இருப்பது அல்ல இதிலே காட்டப்படுகின்ற முக்கிய அம்சம். அவரை பார்க்கின்ற மற்றவர்கள் அவரை பார்த்து, நீ கடவுளிடத்தில் போய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நீ சொன்னாயே, உன்னுடைய கடவுள் எங்கே என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். அதுதான் அவருக்கு தன்னுடைய பிரச்சனையிலும் பார்க்க மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது. மற்றவர்கள் அவரை பார்த்து உன்னுடைய கடவுள் எங்கே என்று கேட்கின்ற கேள்வி. உன்னுடைய கடவுள் எங்கே என்று கேட்பது இந்த சங்கீதங்களை எழுதுகின்ற தாவீது ராஜாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் அவர் எழுதுகின்ற சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் கடவுளின் வல்லமையும், அவரை எப்படி நாங்கள் போற்ற வேண்டும் என்பதை பற்றியும், கடவுளுடைய செயல்பாட்டை பற்றியும் நம்பிக்கையை உருவாக்குகின்ற பல சங்கீதங்களை எழுதிய தாவீது ராஜாவை பார்த்து மற்றவர்கள், நீ நம்புகின்ற கடவுள் எங்கே என்ற கேட்ட கேள்வியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குழம்பி போகிறார். அந்த 42வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதுவும் விசேஷமாக 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், கடவுளுடைய சமூகத்திலே குழம்பி போய் நிற்கின்ற ஒரு மனிதனை காண்கிறோம். குழப்பமான சூழல்.
கடவுளை அவரால் காண முடியவில்லை. கடவுள் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து போனவர் போல இருக்கிறார். அவருக்கு கடவுளை தெரியவில்லை. கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மனிதர் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுகிறார். கடவுள் அவருக்கு தெரியவில்லை. கடவுள் தெரியவில்லை என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கடவுள் அவருக்கு தெரியவில்லை என்பது மற்றவர்களுக்கும் தெரிகிறது. மற்றவர்கள் அவரை பார்த்து, நீ கடவுளிலே நம்பிக்கையாக இருந்தாயே, இப்போது அந்த கடவுள் எங்கே என்று அவரை பார்த்தே கேள்வி கேட்கிறார். தாவீது ராஜா ஒரு தாவீது ராஜாவாக இருந்து சங்கீதத்தை எழுதுவதற்கு முன்னரே இந்த தாவீது என்ற அந்த மனிதரை பற்றி நாங்கள் கோலியாத்தை கொன்ற தாவீது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர் ஒரு பெரிய கோலியாத்து என்று பெயர் கொண்ட ஒரு பெரிய அரக்கன், பெரிய வல்லமை படைத்த ஒரு மனிதனை அந்த 2 இனங்களுக்கிடையிலே நடைபெற்ற போரிலே இஸ்ரவேல் மக்களின் பிரதிநிதியாக ஒரு சிறு பையனாக போய் அந்த பெரிய அரக்கனை அவர் கொலை செய்கிறார். அப்படி ஒரு சிறு பையனாக அவர் காணப்பட்ட அந்த தாவீது ராஜா இப்போது கண்ணீர் மல்க கடவுளுடைய சமூகத்திலே நின்று, என்னுடைய கண்ணீர் இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். என்னுடைய கண்ணீர் தான் எனக்கு இரவும் பகலும் உணவாக மாறி போய்விட்டது. ஏன் இப்படி இந்த சூழல் இருக்கிறது? மற்றவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் ஒரு விசுவாசத்தில் உறுதியுள்ள ஒரு மனிதனாக என்னை காட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். என்னுடைய குமுறலை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்து, ஆண்டவரே, என்னை பற்றி அல்ல, உம்மை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். எங்கே அந்த கடவுள்? நான் யார் என்று சொன்னதிலும் பார்க்க அவருக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னை அடிப்படையாக வைத்து மற்றவர்கள் கடவுளே உம்மை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்களே, இதை என்னால் தாங்க முடியவில்லை என்று குழம்பி போன மனிதராக தாவீது ராஜா நிற்கிறார். சிறிது நேரம்தான் அது. மணி நேரங்கள், சில நாட்கள், ஒருவேளை சில வாரங்களாக கூட இருக்கலாம். அவர் தன்னை பார்த்தே ஒரு கேள்வி கேட்கிறார். என் ஆன்மாவே, எதற்காக நீ குழம்பி போனாய்? என் மனமே, எதற்காக நீ குழம்பி போனாய்? ஏன் உனக்குள்ளே நீ போராடுகிறாய்? கடவுளை பற்றி அவர் கேள்வி கேட்கவில்லை. இப்போது அவர் தன்னை பார்த்து தான் கேள்வி கேட்கிறார். என் ஆன்மாவே, நீ ஏன் இப்படி குழம்பி போய்விட்டாய்? அந்த மனிதன், தாவீது ராஜா என்று பெயர் கொண்ட அந்த ராஜா, தான் சந்திக்கின்ற அந்த பிரச்சனையினால் தானே விழுங்கப்பட்டு போவதற்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. தான் கேட்கின்ற கேள்வியினாலே, மற்றவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று ஏற்படுகின்ற குழப்பத்தினாலே தன்னுடைய பிரச்சனை தன்னை விழுங்கி போடும் என்று அவர் நினைக்கிறார். இப்போது அவர் தன்னை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீ குழம்பி போகாதே. நீ இருட்டிலே இருப்பது என்பது உண்மைதான், ஆனால் நீ குழம்பி போகாதே. கடவுளை விட்டு விலகி போவது இதற்கு தீர்வு கிடையாது. ஒரு மனிதன் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய ஒரு மனிதனாக இருந்தும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பக்தர்கள் என்று சொல்லுகிற மனிதர்கள், விசுவாசத்திலே உறுதியோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்கள் வாழ்க்கையிலே எந்த சவால்களுக்கும் இடம் கொடுப்பது இல்லை என்ற ஒரு தவறான ஒரு கருத்தை அதை வெளியே தூக்கி அப்படியே வைத்து விடுகிறது. நாம் எல்லோரும், நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரிலே நம்பிக்கையுள்ள மனிதர்களாக இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறோம்.
எவ்வளவு தூரம் நாங்கள் கடவுளோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் நாங்கள் வாழ்க்கையிலே கடவுளை பார்த்தே கேள்வி கேட்கிறோம். ஏன் கடவுளை என்னை விட்டு விலகி நிற்கிறீர்? ஏன் எனக்கு இது மறுமொழி கிடைக்கவில்லை? ஒரு சாதாரணமான மனிதன் போல இந்த தாவீது ராஜா சங்கீதங்களை எழுதியவர் தன்னை நம்முன்னே முழுமையாக திறந்து வைக்கிறார். அவர் பக்தியுள்ள மனிதர்தான். ஆனால் அவரும் நம்மை போல வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கின்ற மனிதர்தான். இந்த சங்கீதத்தை இப்படியே நீங்கள் வாசித்து போனால் அந்த சங்கீதம் தொடர்கிறது எப்படி என்றால், கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து போவதனாலே நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்களுக்கு தீர்வு வரும் என்பது கிடையாது. ஒரு வேதனையோடு இருக்கின்ற மனிதன் கடவுளிலே வைக்கின்ற நம்பிக்கையை இது எடுத்து காட்டுகிறது. 42வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் மனமே, ஏன் நீ இப்படி கலங்கி போனாய்? ஏன் உன்னுடைய உள்ளத்திலே இப்படி குழப்பமாக இருக்கிறது? கடவுளிலே நம்பிக்கை வை. கடவுளை பார்த்து நீ துதி செலுத்து. அப்படி துதி செலுத்துகின்ற போது உனக்கு இரட்சிப்பு, விடுதலை கிடைக்கும் என்று அவர் தன்னை பார்த்தே சொல்லுவதாக சங்கீதம் 42:5 நமக்கு சொல்லுகிறது. தாவீது பேசிய இந்த சங்கீதம் நம்மோடு பேசுகிறது. தாவீது கடந்து போனது போல குழப்பத்திற்கூடாக நீங்கள் கடந்து போகின்ற ஒரு மனிதராக இருந்தாலும் தாவீது சொன்ன அதே வார்த்தைகள் நம்மையும் பலப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நம்மை அழைக்கிறது. கடவுளை விட்டு விலகி போவதனாலே பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. என் ஆன்மாவே, கடவுளிலே நம்பிக்கையாக இரு, கடவுளிலே தங்கியிரு. கடவுளிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். None